49, 50. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டுமே சேர்த்து சிம்பிளாக பார்த்துருவோம். எப்பொழுதும் போல நம்ம விஜய் சேதுபதி ஆடம்பரமாக வராரு உள்ள கரகோஷத்தோட. அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு, உள்ள உள்ளவங்களெல்லாம் கொஞ்சம் புகழ்ந்துருவோம், புகழ்ந்தாதான் அவங்களுக்கு ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்கா ஆரம்பிக்கிற மாதிரி நினைத்து கொண்டே ஆரம்பித்தார்கள். சிரிப்பு தான் வருது. ஆரம்பத்திலே திவ்யாட்டையும் சாண்டாட்டையும் கேள்வி ஆரம்பிக்கிறாரு, ஏன் நீங்க ஜெயிலுக்கு போகல அப்படிங்கிற மாதிரி. இல்ல, அதான் கேள்வி, ஏன் ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னு. அதுக்கு திவ்யா சொல்றாங்க, பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, அதாவது நானும் சான்றாவும் சேர்ந்து வீட்டில் உள்ள அனைத்து வேலையும் நாங்கள் 2 பேரும் தான் செய்யணும். ஸோ அதை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திவ்யா. ஸோ அதை விஜய் சேதுபதி ரொம்ப கேட்குறாரு, என்னென்ன வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு விசாரணை பண்ணுறாரு விஜய் சேதுபதி. பிக் பாஸ் கொடுத்தது ஓவர் டோஸ் வேலை. பாவம் 2 பேர் எவ்வளோ வேலை செய்வாங்க, பாத்திரம் விளக்கணும், வீடை கூட்டணும், டாய்லெட்டை க்ளீன் பண்ணணும், சமைக்கிறதே டாஸ்க் கொடுத்துட்டாங்க. ரைட், ஓகே, அவ்வளோ பெரிய வீடை 2 பேர் க்ளீன் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பண்ணது என்ன அப்படின்னா, அந்த வீட்டை க்ளீன் பண்ணது கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இல்லாம கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி பண்ணியிருந்துருக்கணும். இவங்க அதை கேஷுவலா விளையாட்டுத்தனமா பண்ற மாதிரி பண்ணதுனாலதான் இப்ப பேசும் பொருளாயிடுச்சு. பட் ஆனா இவங்க பேசுனது நியாயம்தான். அதை நான் கடைசியில சொல்றேன் என்னன்னு, இன்னும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த விசாரணை போய் கொண்டிருக்கிற போது குறுக்க டப்புன்னு கௌசிக் அந்த மாதிரி விக்ரம் பண்ணிட்டாப்ல. குறுக்க விக்ரம் சொல்றாப்ல, சார் அவங்க இந்த வேலை செய்யல அந்த வேலை செய்யல, ஆனா கிளீன் பண்ணாங்க சார், ஆனா நிதானமா கிளீன் பண்ணாங்க, ஆனா பொறுமையா நல்லா கிளீன் பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்றாப்புல விக்ரம். மீதி வேலையெல்லாம் அரையும் கரையுமா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்றாப்புல. ஆனா இந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு நடந்த விஷயத்த போட்டு காட்டுறாங்க. அதுல நம்ம விக்ரம் என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, ஒரு வேலையும் செய்யல அப்படின்னு பேசியிருப்பாரு. பாத்திரம் வளர்க்கலன்னு பேசியிருப்பாங்க. ரைட், ஓகே, பாத்திரம் வளர்க்கலதான், அதுக்குள்ளதான் நீங்க அவசரப்பட்டு ஜெயில போட்டீங்களே, உங்களை யார் ஜெயில போட சொன்னா? பிக் பாஸ் போட சொன்னாரு. பிக் பாஸ் நீங்க சொல்லியிருக்கானே சார், இன்னும் பாத்திரம் கழுவுறது வேலை பெண்டிங் இருக்கு சார் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே. அப்ப பிக் பாஸ் புரிஞ்சிருப்பாருல்ல. ஏன்னா 2 பேர்த்துக்கு எவ்வளவு வேலை கொடுக்கணும்னு தெரியாம, ஆனா பிக் பாஸ் கொடுத்தது இவங்க 2 பேர்த்த ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கொடுத்தாங்க, திவ்யாவையும் சாண்ட்ராவையும். அதை இன்னும் கொஞ்சம் 2 பேரும் அதிகமா அட்வான்டேஜ் எடுத்து யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், அது வேற லெவல்ல யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு இந்த ரேஞ்சில போறப்ப விக்ரமன் இன்னொரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, ஒட்டடை கூட அடிக்கலையாங்க. அதாவது பிக் பாஸ் வீட்ல ஒட்டடை கூட அடிக்கலையா. விக்ரமோட பேச்ச நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது விஜய் சேதுபதி. திவ்யா கணேசன் தான் ஜெயிலுக்கு போலாம், அவங்களுக்கு தலைவலி, உடம்பு முடியல, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை கடுப்பு வைக்கிறாரு. சொல்லுங்க சாண்ட்ரா, பால் விஷயம்லாம் அப்புறம் பேசுவோம், இப்ப பால் விஷயம்லாம் முக்கியம் இல்லை. பிக் பாஸ் கண்ணை மூடுறத பத்திலாம் அப்புறம் தனியா பேசுவோம். திவ்யாவுக்கு உடம்பு முடியல, சரி, பிக் பாஸ் மாத்திரை கொடுத்தாங்க, அதான் டாக்டர் மாத்திரை கொடுத்துருக்காரு. திவ்யா நீங்க எப்ப மாத்திரை சாப்பிட்டீங்கன்னு கேட்கிறாரு. இல்லை சார், நான் உடனே சாப்பிடல, அடுத்த நாள் காலைல தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்குங்க மாத்திரை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறாரு. ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு முத நாளே தலைவலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனா உண்மைதான், அது தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க, உடம்புல சொல்லிட்டு தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திவ்யா உடம்பு முடியல, அதாவது பேஷண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க நாடகம் ஆடுறாங்க. சாண்ட்ரா நீங்க தான் பாவம் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு விரிசலை ஏற்படுத்துறாங்க. ஒண்ணு அதுதான், தனித்தனியாவே கேம் விளையாடணும், 2 பேரும் சேர்த்து கேம் விளையாடக்கூடாது அப்படிங்கிறத இதான் சாக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிக்கிறதுக்கு அழகா நீட்டா போட்ட ஸ்கெட்சு தான் அது. நல்ல ஸ்கெட்சு தான், இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. சூப்பரா 2 பேரும் பிரிச்சு 2 பேருக்கு ஆட்டத்தை தனித்தனியா மாத்துறதுக்கு ஒரு நல்ல யுக்தி இது. இந்த 2 பேர்த்துக்கு நடுவில் பிரச்சனை ஜால்ரா மாதிரி வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதான் அந்த டாஸ்க்ல ஜெயிச்சதுக்கு விக்ரம் டீமுக்கு ஐபாக்கோவோ ஏதோ ஒரு பிராண்டோட ஐஸ்கிரீம், ஐ மீன் ஐஸ்கிரீமோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க.
சோ அத வந்து திவ்யா வந்து மானமாவது மரியாதையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணும் ஐஸ் கேக்கு ஐஸ்கிரீம் ஏதோ சொன்னாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் ஷோ பார்த்தேன். பட் அப்ப வந்து ஆனா பிரஜனை உங்களுக்கு பங்கு இருக்குல்ல உங்க பங்கு வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. பாவம் பிரஜனை ரொம்ப சங்கடப்பட்டு தான் வாங்கிட்டு வந்தாப்ல. அதை இந்த இடத்துல விஜய் சேதுபதி சுட்டி காட்டுறாரு. மனைவிக்கு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு போனா கூட பரவாயில்ல, திவ்யாவுக்கு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்திருக்காப்ல, இது கூட தெரியாம கேம் விளையாண்டுட்டு இருக்கிறீங்க சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை ரொம்ப கட்டுப்பேத்துறாப்ல. பிரஜனை வெக்ஸாகி பாக்குறாப்ல. ஆனா திவ்யா வந்து அந்த இன்னசென்ட் தான், அது மானமாவது மரியாதை எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம் தான் ஐஸ்கிரீம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசுனது உண்மைதான். அது அது இயல்பான வார்த்தை தான் நான் நம்புறேன். அந்த ஷோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இதுல இடையில குறுக்க வந்து இல்ல சார் எனக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்றாங்க. உடனே நம்ம ஆளு பாவம் பிக் பாஸ் டைரக்டர் சொன்னதை அப்படியே கேட்டு செய்யற விஜய் சேதுபதி, நான் உங்ககிட்ட பேசலாம், உங்ககிட்ட பேசுனத நீங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டைலாக்ங்க இந்த சீசன்ல. பெரிய டைலாக். நான் உங்கள்கிட்ட பேசல, உங்கள்கிட்ட பேசினாதான் நீங்க பேசணும். செம்ம டைலாக்ல. இதுக்கு தானே ஆகுங்கிறாரு கோடி கணக்குல திட்டு. என்னங்க பெரிய தொகுப்பாளர், கேவலமான தொகுப்பாளருங்க. அதாவது வந்து ஒரு பிக் பாஸ் டைரக்டர் சொல்லி தராருன்னா ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி தராரு, அப்படியே கெட்ட வார்த்தை முறையில பேசுகிறாரு இல்லையா. விஜய கணேசனை கேட்கிறாரு, உங்களுக்கு கொடுத்த டாஸ்க ஒழுங்கா செய்ய வக்கில்ல அப்படின்னு பேசுறாரு. வக்கில்லங்கிறது எப்படிங்க பேசலாம்? அது ஒரு ஒரு இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியில இவ்வளவு பெரிய மேடையில கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஷோ இது. இதுல வந்து ஒரு போட்டியாளரை அதுவும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே பேசுறாப்ல. அப்ப என்ன தமிழ்நாட்டு மக்கள் பூரா கேன நினைச்சுக்கிட்டாப்ல விஜய் சேதுபதி. எப்படிங்க வக்கில்ல அப்படிங்கிற ஒரு அநாகரிகமான வார்த்தையை மேடையில பயன்படுத்துவார்? இது கூட தெரியாத ஒரு எப்படி சொல்றது, ஒரு அறிவில்லாத தொகுப்பாளரை தான் நான் விஜய் சேதுபதியை பார்க்கிறேன் இந்த இடத்துல. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா திவ்யாவை வேணும்னு டார்ச்சர் பண்றாப்ல விஜய் சேதுபதி. அதாவது பிக் பாஸ் டைரக்டர் இங்க ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுன்னு அப்ப டார்ச்சர் பண்றாரு. அப்படின்னா நீங்க ஏன் ஒழுங்கா வேலை செய்யல, ஏன் ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, இதுக்கு பதில சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட திவ்யாட்ட பதில் இருந்தா தானே, அவங்க சொல்ற பதில இவர் அக்செப்ட் பண்ணிக்கிற சூழ்நிலை கிடையாது. எதுவா இருந்தாலும் கேட்கணும். ஏன்னா இவர் காதுல மைக் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த காதுல என்ன சொல்றாங்க அதை கேட்டு பேசுறவர் தானே. ஒருத்தர் கேள்விக்கு டைரக்டா ரிப்ளை கொடுக்குற அளவுக்கு நாலேஜ் இந்த பெர்சன், அதாவது பர்டிகுலரா விஜய் சேதுபதிக்கு கிடையாது. அதாவது இதே கமலா இருந்தா கண்டிப்பா இந்த கேள்வியும் கேட்பாரு, காதுல வர பதிலையும் கேட்டு ரெண்டுத்தையும் உள்வாங்கி அவர் ஒரு கோணத்துல பேசுவார். எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நல்ல ஒரு தோரணையில கமல் பேசுவார்ல. பட் ஆனா நம்ம விஜய் சேதுபதிக்கு அது கிடையாது. அப்படி அறிவு இருந்தா ஏங்க வந்து இந்த மாதிரி கேவலமா பேச போறாரு மேடையில, உனக்கு வக்கு இருக்கா அப்படின்னு. இன்ன வரையும் எந்த தொகுப்பாளரும் இந்த மாதிரி வக்கு இருக்கான்னு கேட்டு நான் பார்த்தது இல்லைங்க. நீங்க பார்த்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உடனே இவர் பெரிய நடிகரா, உடனே திவ்யா மாதிரி நடிச்சு கேட்டாரு, இங்க பாருங்க நீங்க இப்படிதான் இருந்தீங்க, இப்படிதான் செஞ்சீங்க, உங்களுக்கு கோவம் வருதா, பேப்பர் இருக்கு அப்படிங்கிறாப்ல. யோ என்னையா நடிகனே, சின்னப்ப அப்படின்னா நீ பெரிய நடிகனா? ஓரளவுக்கு தான். உடனே விஜய் சேதுபதி கடுப்பாயி, உங்களுக்கு தான் உடம்பு முடியலையே, நீங்க உட்காருங்க திவ்யா அப்படிங்கிறாப்ல. திவ்யா இல்ல பரவாயில்ல சார், ஏன்னா விஜய் சேதுபதி ரொம்ப இன்சல்ட் பண்றாப்ல. சரி உட்காருங்கன்னு சொன்னா தப்புன்னு உட்கார்ந்தா ஒரு மாதிரி நினைச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க, இல்ல பரவாயில்ல சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க உட்கார்ந்து 4 வாட்டி சொல்றாரு. அவங்களும் பரவாயில்ல பரவாயில்ல 4 வாட்டி சொல்றாங்க. ஒரு கட்டத்துல உட்காரணும் அப்படின்னு அதட்டுறாப்ல. அந்த செகண்ட் கட்டாயி வருது, அதான் ட்ரெயின் கட்டாயி வருது. ட்ரெயின் கட்டாயி வருது என்ன அர்த்தம்? அங்க திவ்யாவை பிக் பாஸ் டைரக்டர் உட்கார சொல்லியிருப்பாரு. அடுத்த ட்ரெயின்ல இவரு, என்ன இது இப்படி ஓவர் ஆட்டிடியூட் பண்றீங்க, இதெல்லாம் நல்லா இல்ல, என்ன ஆர்குமெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைலண்டா அவர் பிஹேவ் பண்றாரு. ஏன்னா ஒரு ரேஷா பேசுறத மக்கள் பார்த்து ரசிக்கணுமா? ஒட்டா என்ன புலம்பு எடுத்துருவாங்க திவ்யா, அது வேற விஷயம். ஏதோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டி நிற்கிறாங்க.
கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கிற ஆள்கிட்ட கேட்டா பரவாயில்ல, இவங்ககிட்ட போய் என்ன கேள்வி கேட்கறீங்க? அது பின்னாடி தான் தெளிவா சொல்றேன், என்னென்ன கேள்வி கேட்டிருக்கணும், கேட்க ஏன் விட்டா மறந்தாங்க அப்படிங்கிறத அதையும் தெளிவா சொல்றேன். சரி, ஒரு வழியா திவ்யாவை சோஃபால உட்கார வச்சுட்டு சாண்ட்ராவை கேள்வி கேட்கிறாப்ல. இப்ப சாண்ட்ராவும் நீங்க தான், திவ்யாவும் நீங்க தான். நான் கேட்கறது ரெண்டு பேரும் நீங்க தான் பதில் சொல்லணும். அதாவது திவ்யாவுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும், சாண்ட்ராவுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறாப்ல. சாண்ட்ராவும் திக்கு முக்காடுறாங்க. சாண்ட்ரா ஒரு ஸ்டேஜ்ல, சார் என்கிட்ட பதில் இல்லை, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சாங்க சாண்ட்ரா. ஆனா நம்மாலு பாவம் ஒண்ணு தெரியாது, டம்மி பீஸ். அதாவது சொல்லி தராது அப்படியே ஒப்பிக்கிற டம்மி பீஸ் விஜய் சேதுபதி. பிக் பாஸ் ஏன் கண்ணை திறந்திருக்காரு, ஏன் கண்ணை மூடி இருக்காரு, இப்படி எல்லாம் பேசுனீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்றாப்புல. உண்மைதான், சாண்ட்ரா பேசினாங்கதான், பிக் பாஸ் நீங்க கண்ணை திறந்து வச்சுக்காதீங்க, கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, பேச வேண்டிய விஷயத்த பேசாம இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசினா நீங்க கண்ணை திறந்திருக்கலாம், பேசாம இருந்தா கண்ணை மூடிக்கலாம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருந்தாங்க. அதான் மறைமுகமா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த சீசன் கண்ணை மூடிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அப்ப அது உண்மைதானே? இப்ப பாருங்க, அடுத்த நாள்லயே இது மாதிரி ஆயிருக்கு பாருங்க. இப்பயுமே அந்த கேள்வியை அவங்க கேட்கலையே. அதாவது கேட்க வேண்டிய ஆளுங்கிட்ட அந்த கேள்வியை கேட்காம பாவம் இந்த ரெண்டு அப்ராணி கேக்குறாங்க. இவங்க அப்ராணி எல்லாம் கிடையாது, அது ஒரு விஷயம். பேச்சுக்கு நம்ம சொல்லலாம். ஆனா இன்னும் அந்த டாஸ்கை இவங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருக்கலாம், விட்டுட்டாங்க. பட் ஆனா இந்த டார்ச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஹைலைட் பண்றதுக்காக தான் இந்த டார்ச்சர். அதாவது வந்து பப்ளிசிட்டி கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த டார்ச்சர். நம்மளை பொறுத்தவரையும் வந்து திவ்யாவையும் சாண்ட்ராவையும் ரொம்ப ஓவரா ரோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நம்மளோட நினைப்பா இருக்கும். பட் ஆனா அது கிடையாது உள்நோக்கம். இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு ரொம்ப இப்போ பாப்புலர் ஆக்கியிருக்காங்க. திவ்யா சாண்ட்ரா யாரு அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் இப்போ தெரியும். திவ்யா சாண்ட்ரானா எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி கொடுத்துருக்காங்க. உடனே பிரஜன் ஒரு கேள்வி கேட்கிறாப்ல. பிரஜன், நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகிறாதீங்க அப்படிங்கிறப்ப பிரஜன் வந்து அவரோட என்ன சொல்றது, பிரஜன் வந்து பேசுறது ஆல்மோஸ்ட் 90% சரியில்லாத பேச்சாதான் வருது. அது ஒரு ஸ்லாங்கா இல்ல ஒரு இயல்பான கேரக்டரா இல்ல வேணும்னு பேசுறாரா என்னங்க தெரியல. ஆனா பேசுறது கூட தப்பா தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. ப்ரொஜெக்ட் ஆகுது தப்பா தான் பேசுறாப்புல. விஜய் சேதுகிட்ட பேசுற ஆட்டிடியூடும் பாத்தீங்கன்னா நான் ஏன் தப்பா நினைக்க போறேன், கேஷுவலா நம்ம ஒரு மாதிரி பேசுவோம்ல, எடுத்த தப்புன்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசுறாரு. உடனே இவருக்கு விஜய் சேதுபதி கோவம் வந்துருது, ஏன்ட்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள பர்சன் வேற சார், அது வேற சார், நான் எப்பொழுதும் அதை மதிக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்காருங்க முதல்ல அப்படின்னு பிரச்சனை உட்கார வைக்கிறாப்புல. அப்புறம் ஒரு டயலாக் ஒன்று விடுறாப்புல. போன வாரமும் சொன்ன பிக் பாஸ் மதிங்க மதிங்கன்னு. இது எப்படி இருக்குன்னா, என்ன பிக் பாஸையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க, வந்த தொகுப்பாளர் என்னையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு, கெஞ்சுற மாதிரி இருக்கு விஜய் சேதுபதி பேசுறது. எனக்கெல்லாம் அந்த அந்த செகண்ட் சிரிப்பு தாங்க முடியல. இது எப்படின்னா, பிக் பாஸையும் மதிக்கல, தொகுப்பாளர் என்னையும் மதிக்காம இருந்தா எப்படிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த மேட்டர்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப ஏதோ விஜய் சேதுபதிக்கு அங்க காதுல வந்து ஸ்கிரிப்ட் வரல புலக்கு, அதாவது காதுல வந்து கொஞ்சம் கேப் விழுந்துச்சு புலக்கு பேசுறது. ஆனா பிக் பாஸ் டைரக்டர் அங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதானே இவருக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாப்ல. அது கேப் விழுந்தோடனே இவருக்கு வேற ஸ்கிரிப்ட் தெரியாம டக்குன்னு பார்வதி இது பண்ணிட்டாப்ல. ஐ நோ பார்வதி, உங்க சிரிப்போட அர்த்தம் எனக்கு தெரியும், புரியும், எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு புரியும் அப்படிங்காப்புல. உடனே பிக் பாஸ் டைரக்டர் காதுல ஓத ஆரம்பிச்சிட்டாரு. உடனே டக்குன்னு காதுல சரி பண்ணிக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாப்புல திருப்பியும். சொல்லுங்க திவ்யா சாண்ட்ரா. எப்படியோ விஜய் சேதுபதியை பைத்தியம் ஆக்கிட்டாங்க பிக் பாஸ் டைரக்டர். விஜய் சேதுபதி ஸ்டேஜ்ல புலம்புறாரு, இப்ப நான் எங்க இருந்து இந்த ஷோ ஆரம்பிக்கிறது, எங்க இருந்து இந்த கேள்வி கேட்கறது, எப்படி நான் பேசுறது அப்படிங்கிற மாதிரி பேசுறாப்புல. என்னையா நீ தொகுப்பாளர் நீ, அவனு அப்படியே பிக் பாஸ் டைரக்டர் சொல்றதை ஈயடிச்சு அவன் காப்பி அடிக்கிறீங்க, கொஞ்சமாவது சிந்திச்சு பேசுறது இல்ல. ஒரு கட்டத்துல விஜய் சேதுபதி, நான் பிரேக் விடுறேன், நான் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு சரியா காரணம் சொல்லுங்க அப்படின்ட்டு போறாப்புல. இந்த பிரேக் நடுவில் வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் பேசுறாங்க. என்கிட்ட எந்த பதிலும் இல்லக்கா, இவர் இப்படி கேட்டா நான் என்னக்கா பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி திவ்யா பேசுறாங்க.
திருப்பி பிரேக்கை முடிச்சு விஜய் சேதுபதி வராப்புல. திவ்யா இதுதான் பதில், நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவராவது ஒரு ஆப்ஷன் ஒண்ணு தராப்புல. விக்ரம் வெறுப்பத்தை தானே இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திவ்யாவும் சாண்ட்ராவும் ஆமா சார்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்கிரிப்ட் வேறையா மாறின்னு இருக்கும். அப்படியே அவங்க அப்பயுமே அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்றாங்க, சொல்லுங்க அப்படி ப்ரெஸ் பண்றாங்க. பட் ஆனா இவங்க சொன்னா தப்பா வருமோ அப்படிங்கிறதுனால இல்ல சார் நாங்க கேஷுவலா தான் பண்ணணும், அப்படிலாம் கிடையாது சார், நார்மலா தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்றாங்க. பட் திவ்யா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, விக்ரம் வெறுப்பேற்ற தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்படியே ஆப்பு விக்ரம் சைடும் விஜய் சைடும் மாறி இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டாங்க அந்த வேடிக்கைய திவ்யாவும் சாண்ட்ராவும். எப்படியோ அடுத்ததா டாஸ்க்கு வந்துட்டாப்லங்க. சோறு சோப்பு மாப்பு 3 டீமே ரொம்ப பிரமாதமா அற்புதமா விளையாண்டீங்கிறாப்ல. யோ இந்த 3 டீம் நீ கேள்வி கேட்டுக்கணுங்கய்யா, கேள்வி கேட்க அற்புதம் நடந்து சிம்பிளா முடிச்சிட்டீங்க. என்னங்க அவங்களோட காமெடி போங்க. 3 டீமையும் தனித்தனியா பிரிச்சு உட்கார வைக்கிறாப்ல. அந்த 3 டீமோட கேப்டனை பத்தி அது நல்லது கெட்டதை சொல்ல சொல்றாங்க. அது விக்ரமோட டீம் சுபிக்ஷா பேசுறாங்க. நைட்டு இந்த விளம்பரம் உட்கார்ந்து எல்லாம் பண்ணோம் சார் அப்படி இப்படின்னாங்க. விக்ரம் ரொம்ப பாராட்டாங்க சுபிக்ஷா. அடுத்து ரம்யா டீம் கழுவி ஊத்திட்டாங்க. ரம்யா இப்படி பண்ணிருக்கணும் அப்படி பண்ணிருக்கணும் சொல்லிட்டு அது ஒரு நார்மல் ஒரு கழுவி ஊத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சாண்டா டீம் பார்வதி பட்டம் படாம பேசினாங்க. இல்ல இப்படிதான் பேசி இருக்கணும், கனியும் சாண்ட்ராவையும் பார்வதி கம்பாரிசன் பண்ணி பேசினாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிருக்கலாம், இன்னும் 2 பேரும் கொஞ்சம் ஒத்து போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற பார்வதி யாரையும் குறை சொல்லாத அளவுக்கு 2 பேரும் அப்படியே காமனா அப்படி வச்சு பேசினாங்க. அது சாண்ட்ரா மேலதான் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சுட்டி காட்டுறாரு. ஏன்னா ஒரு கேப்டன் தான் அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் எவ்வளவுதான் அனுசரிச்சு போவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கனியை விட்டு விளாசி இருக்கணும். ஏன்னா கனி இந்த சாம்பார் ஸ்குவாட்ஸுக்கு விளையாடல, அதாவது எல்லா டீமுக்கு விளையாடல. இவங்க விளையாண்டது ப்ளூ டீமுக்கும் ஆரஞ்சு டீமுக்கும், இந்த ஆஃப் நாட் 2 டீமுக்கு தான் விளையாடினாங்க. அது பாக்குற மக்கள் நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ அதை கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு கேள்வியா கேட்டிருக்கலாம். ஏங்க உங்க சொந்த டீமுக்கு விளையாடாம போய் 2 டீமும் அந்த அந்த 2 டீம் சொன்ன டிஸ்கஷன் வச்சு பேசுறீங்க விளையாண்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கலாம். அதை இந்த இடத்துல வேணுக்குமே தவிர்த்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கனியை கேள்வி கேட்க கூடாதுன்னு இருக்காங்க. அடுத்து ஒரு வழியா பிரஜனோட மாற்ற போறாரு. நான் இந்த இடத்துல பிரஜன் பேசுனது நியாயம்னு சொல்லல. பிரஜன் பேசுனது முழுக்க முழுக்க தப்புதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே விக்ரம் பேசுனதும் தப்புதான். அதை மட்டும் லைட்டா எடுத்துக்கிட்டாங்க, எமோஷனல் அப்படிங்கிற மாதிரி. விக்ரம் என்ன பேசினாரு, நீ கணவன் மனைவியோட வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல, அதுக்கு கோபமான பதிலாக பிரஜன் பேசினது வாதம் கரெக்ட், ஆனா பேசினதுதான் ரொம்ப தப்பு. அதாவது பிக் பாஸ் நீங்க கேள்வி கேளுங்க விக்ரம், எனக்கு என் பொண்டாட்டியோட வர்றதுக்கு அனுமதி கொடுங்க, கேள்வி கேளுங்க, ரொம்ப சிம்பிளா பேசி இருந்திருக்கும் பிரச்சனை. பட் ஆனா அது பிரச்சனை அந்த வார்த்தை அந்த பதில வேற மாதிரி வைலண்டா பேசிட்டாரு. அதுதான் இங்க பெரிய டிராபேக்கா மாறிடுச்சு. பிரஜனுக்கு இது பெரிய ப்ராப்ளமாவே உருவாயிருக்கு, அதுதான் உண்மை. ஏன்னா இந்த கேரக்டரை அவர் மாற்ற முடியுமாங்கிறது டவுட் தான். இந்த சீசன்ல அவரால் கண்டிப்பா இந்த பேரை மாற்ற முடியாது. ஏன்னா கெட்ட பேரு ரொம்ப பயங்கரமா வாங்கிட்டாப்ல ஒரு 2-3 நாளா. அவரு இயல்பாவே பேசுற வார்த்தையும் கொஞ்சம் வைலண்டா தான் இருக்கு. அதனால பிரஜனை பத்தி நம்ம அவ்வளவு பேசுறது ஒண்ணும் இல்லை. பட் ஆனா இந்த இடத்துல பிரஜனை பேசின விஜய் சேதுபதி பேசுற ரைட்டு தான், பிக் பாஸ் டேரக்டா சொல்லி கொடுத்தா ரைட்டு தான், தப்பே கிடையாது. ஆனா அதே நேரத்துல கண்டிப்பா விக்ரமி எஃப்ஜேவும் கேள்வி கேட்டிருக்கணும். ஏன் எஃப்ஜேவை கேள்வி கேட்கல, ஏன் விக்ரமை கேள்வி கேட்கல அப்படின்னா, ஒரு டாஸ்க் ஹோட்டல் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா விக்ரம் வெளியில படுத்து தூங்க வேண்டிய ஆளு உள்ள படுத்து தூங்கினாப்ல. 2 நாள் இது நடந்திருக்கு. ஏன்னா அதுக்கு வேற எஃப்ஜே பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போனவர் ஜெயிலுக்கு போகல, அவரும் ஜெயிலுக்கு போவான்னு டேக்கா கொடுத்துட்டே இருந்தாரு. அதாவது பார்வதி, எஃப்ஜே, திவாகர் இந்த 3 பேரும் ஜெயில அடைக்கணும் அப்படின்னு சொன்னப்ப திவாகர் எஃப்ஜே மட்டும் ஜெயிலுக்கு போகல, டேக்கா கொடுத்துட்டே இருந்தாப்ல.
அப்ப வந்து ஒரு கட்டத்துல எல்லாம் கேள்வி கேட்கிறப்ப அப்ப எஃப்ஜே கேள்வி கேட்டாரு. அப்ப போன வாரம் வந்து அதான் ஹோட்டல் டாஸ்க்ல விக்ரமன் போயிட்டு உள்ள போய் படுத்தாப்லையே, அதை யாரும் கேள்வி கேட்கல, பிக் பாஸும் கேள்வி கேட்கல. இப்ப நான் ஜெயிலுக்கு போக முடியாது, ஏதோ கேள்வி கேட்டா நான் பேசிக்கிறேன். அப்ப விக்ரமன் பண்ணப்ப மட்டும் கேள்வி கேட்கல, இப்ப நான் உள்ள ஜெயிலுக்கு போகல அப்படிங்கிறப்ப மட்டும் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வச்சாப்புல எஃப்ஜே. ஸோ அதனால வந்து பிக் பாஸ் அந்த 2 பேத்துக்கு சலுகைகள் கொடுத்தாங்கன்னு ஒரு விஷயம் வச்சுக்கிட்டாலும் இல்ல நம்ம நினைச்சுக்கிட்டாலும் பிக் பாஸோட மெயின் பாட்டு என்னங்கிறத நான் சொல்றேன். அந்த 2 பேரையும் ஹைலைட் பண்ண கூடாது, அதை பெரிய ஆளாக்க கூடாது அப்படிங்கிறது பிக் பாஸோட நினைப்பு இல்ல, அதுதான் உண்மை. ஏன்னா சும்மா இருக்கிற சங்க ஏண்டா ஊதி கெடுப்பானே அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட. ஏன்னா இந்த வாரம் வந்து விக்ரமியோ இல்ல எஃப்ஜேடியோ ஒரு பாயிண்ட வச்சு பேசணும்னா இவங்க ஓவர் நைட்ல பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ஸோ இவங்க பெரிய ஆள் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் போன வாரமே விக்ரம பேசியிருக்க வேண்டியது விக்ரம பேசல, இந்த வாரமும் பேசல. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விட்டோம்னா வர வாரத்துல ஓவர் ஆட்டிடியூட் காட்டி ரொம்ப ஆடிடுவாங்க. இதுதான் உண்மை. எப்படியோ ஒரு வழியா 49வது நாள் முடிஞ்சதுங்க. கோட்டை கட்டிட்டு நாளை பார்ப்போம் அப்படின்ட்டு போனாப்ல. அப்பாடாடு இருந்தது எனக்கு. சரி 50வது நாளாவது ஒழுங்கா ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு. அந்த கதையும் பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஷோ தொடங்கியாச்சுங்க. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா போர். அதாவது என்னன்னா இந்த 50 நாள் எப்படி இவங்கெல்லாம் கடந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரை குறிப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா போட்டியாளரும் சொல்றாங்க. அதை கேள்வி கேட்கிறாங்க. அது மாத்தி மாத்தி இப்படி பார்க்குற மாதிரி ஒன்னும் ஒரு பதில சொல்றாங்க. செம்ம கடுப்பா இருந்தது. என்னடா இப்படி போரா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவோ விஷயம் பேச வேண்டிய விஷயம் இருக்கு. எஃப்ஜேவை பத்தி பேசியிருக்கலாம், விக்ரம் பத்தி பேசியிருக்கலாம், கனியை பத்தி பேசியிருக்கலாம், ஆரோராவை பத்தி பேசியிருக்கலாம், ரம்யாவை பத்தி பேசியிருக்கலாம், தியானாவை பத்தி பேசியிருக்கலாம். எவ்வளவோ டாபிக்ஸ் இருந்திருக்கு இந்த வாரம் பேசுறதுக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு சப்பத்தனமா ஒரு கொஸ்டின், இந்த 50 நாள்ல இவங்க எப்படி உள்ள வந்தாங்க, ஏன் இன்னும் இருக்கிறாங்க, இதெல்லாம் லூசு மாதிரி இல்ல. கேட்க வேண்டிய சப்ஜெக்டை கேட்காம எதுக்கோ எதையோ ஏதோ ½ போகணுமா, 3/4 மணி நேரம் போகணுமா, அதுக்குண்டான ஸ்கிரிப்ட் வந்தா போதும். இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எதை போட்டாலும் பார்ப்பானுங்க அப்படின்னு நினைச்சிட்டாப்ல பிக் பாஸ் டைரக்டர். அதுதான் உண்மையாலுமே பண்ணிட்டு இருக்காப்ல இந்த சீசன்ல. அடுத்ததான் ஒரு பெரிய ஸ்கிரிப்டுங்க. நாமினேஷன் யாரு சொல்லி யார பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டாபிக்குங்க. எப்பப்ப இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏங்க பேசவே உங்களுக்கு வேற காரணமே கிடைக்கலையா, வேற டாபிக்கே கிடைக்கலையா? பாருங்க, இந்த 50 நாள் எப்படி கடந்து வந்தாங்க அது ஒரு டாபிக். அடுத்து நாமினேஷன் யாரு டிஸ்கஸ் பண்ணா எப்படி நாமினேஷன் பண்ணாங்க இது ஒரு டாபிக். இதுதாங்க ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம். அப்புறம் என்னங்க எலிமினேஷன், அவ்வளவுதாங்க. இல்லைங்க அந்த எலிமினேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது பிரஜனும் கெமியும் லாஸ்டா வச்சிருக்காங்க. இந்த 2 பேருமே வந்து ஆளுக்கு ஒரு கார் வரும், அந்த கார்ல ஏறுவாங்க. அந்த காரு போயிட்டு திருப்பி ஏதோ ஒரு கார் ரிட்டர்ன் ஆகும். அதுல எந்த கார்ல பிரஜன் வராங்க, எந்த கார்ல கெமி வராங்க, அதான் யாரா ஒருத்தர் தான் வரணும். எலிமினேஷன் ஆனவங்க அப்படின்னு யாராவது ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் கெமி போயிட்டாங்க, பிரஜனை திருப்பி உள்ளான்ட்டாரு. அடேங்கப்பா, கணவன் மனைவிக்கும் ஒரு அக்கப்போர் நடந்தது. பெரிய போறப்பா அது. ஏங்க அதை 10 நிமிஷமா போடுறீங்க, இந்த அழுகுறது போறது இதெல்லாம் நாங்க பார்க்கணும் அப்படின்னு. மொத்தத்துல ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு வெரி வெரி ஒஸ்ட். இதுல பிக் பாஸ் டைரக்டருக்கும் மார்க் கொடுக்க முடியாது, தொகுப்பாளர் விஜய் சேதுபதிக்கும் மார்க் கொடுக்க முடியாது. மொத்தத்துல ஞாயிற்றுக்கிழமை ஷோ வெரி வெரி டம்மி பீஸ்.